கதை கேட்க ஆவலா காத்துட்டு இருக்க நண்பர்களுக்கு வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஒரு கதை சொல்லவா? போன சாப்டர்ல ஐசக், அரசர், ஆஷ்லே 3 பேரும் ஆஷ்லேவுடைய இடத்துல இருந்து கிளம்புனதை பார்த்தோம். அதுக்கப்புறம் ஆஷ்லேவுடைய இடம் எப்படி அழியுதுன்னு பார்த்தோம். இவங்க 3 பேரும் ஐசக்குடைய இடத்துக்கு வந்து செட்டில் ஆனதை பார்த்தோம். அதோட இவங்க 3 பேர் கொண்டு வந்த அந்த எலமெண்ட் 6ஆல ஐசக்குடைய மிஷினை ஆக்டிவேட் பண்ண முடியல அப்படின்றது. கடைசியா அந்த எலமெண்ட் 6 இருட்டுல க்ளோ ஆகுது அப்படின்ற விஷயத்த பார்த்தோம். ஸோ சாப்டர் 15 பார்க்காதவங்க போய் பார்த்து வந்துருங்க, மேல லிங்க் தரேன். ஸோ அடுத்து என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 2500 அந்தி மண்டலத்தில் ஒரு வாழ்க்கை அப்படின்ற புக்குடைய அத்தியாயம் 16 பாகம் 1 கேள்விக்கான பதில். ஐசக் அந்த தோட்டத்துல இருக்கிற நைட் போர்டு பட்டனை ஆஃப் பண்றான். அந்த இடம் மறுபடியும் பகலா மாறுது. அதுக்கப்புறம் 3 பேரும் ஐசக்குடைய லேபுக்குள்ள போறாங்க. சரி, இந்த கல் எப்படி இந்த மாதிரி ஜொலிக்குது அப்படின்னு ஆஷ்லே கேக்குறா. அதுக்கு ஐசக், இந்த கல் ஏன் ஜொலிக்குது, எப்படி ஜொலிக்குது அப்படிங்கிறத பத்தி எல்லாம் யோசிக்கிறத விட்டுட்டு, நாம இங்க மாட்டிக்கிட்டு சாக போறோமே அதை பத்தி கொஞ்சம் யோசிங்க அப்படின்னு பதில் சொல்றான். இவங்க 2 பேரும் இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்க அந்த பக்கம் அரசர் ஏதோ ஆழ்ந்த சிந்தனையில இருக்காரு. கோவப்படாத ஐசக், இங்கிருந்து தப்பிக்க நிச்சயமா வேற ஏதாவது வழி கிடைக்கும் அப்படின்னு ஆஷ்லே ஆறுதல் சொல்றா. 1% கூட அதுக்கு வாய்ப்பில்லை. ஏன்னா இந்த உலகத்துல இருந்தது மொத்தம் 2 கல்லு தான். ஒரு கல்லு ஏற்கனவே சாம்பல் ஆயிடுச்சு, இன்னொரு கல்லு அதோட திறமையை இழந்துருச்சு அப்படின்னு ஐசக் சொல்றான். ஐசக் இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்க அப்போ, இல்ல 3வதா ஒரு கல் இருக்கு அப்படின்னு அரசர் சொல்றாரு. அரசர் அந்த மாதிரி சொல்ல அதை கேட்ட ஐசக், என்ன சொல்றீங்க அரசே, அப்படி 3வதா ஒரு கல் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்றான். இருக்கு, இப்பயாவது நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா காது கொடுத்து கேக்குறியா அப்படின்னு அரசர் சொல்றாரு. அதுக்கு ஐசக்கும் சரி சொல்லுங்க அப்படின்ற மாதிரி தலையசைக்க அரசர் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. என் கனவுல அடிக்கடி ஒரு சிகப்பு நிற கல் இதே மாதிரி வந்ததுன்னு சொன்னேன்ல, நான் நிச்சயமா சொல்றேன், அது இந்த கல்லு தான். எதை வச்சு சொல்றேன்னு பாக்குறியா? இந்த கல்லு இருட்டுல சிகப்பு நிறத்துல ஒளிர்ந்ததே அதை வச்சுதான் அப்படின்னு அரசர் சொல்றாரு. அதை கேட்ட ஐசக், சரி அரசே, அந்த கல்ல எங்கேயோ பார்த்திருக்கீங்க, அதுதான் உங்களுக்கு கனவா வந்திருக்கு. ஆனா அந்த கல்லை நீங்க எங்க பாத்தீங்க, அதை சொல்லுங்க அப்படின்னு கேட்கிறான். ஐசக் அந்த மாதிரி கேட்க அரசர் அதை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறார். அப்படியே கொஞ்சம் காலத்துல பின்னோக்கி போனா வருடம் 985 தஞ்சை பெரிய கோயிலுடைய அஸ்திவாரத்திற்கான பூஜை நடைபெற நாள். அஸ்திவார பூஜை பிரம்மாண்டமா நடந்துகிட்டு இருக்கு. அப்போ ஒரு பண்டிதர் வராரு. அரசே, உங்களால கட்டப்படும் இந்த கோவில் நிலைத்து நிற்பதற்காக அந்த இறைவனை வேண்டிக் கொண்டு உங்களால் முடிந்ததை இந்த அஸ்திவார குழியில் போடுங்கள் அப்படின்னு சொல்றாரு. அந்த பண்டிதர் அந்த மாதிரி சொல்ல அரசரும் அவருடைய குடும்பத்தினரும் தங்கம், வெள்ளி, வைர ஆபரணங்கள்னு விலை உயர்ந்த பொருட்களை அந்த அஸ்திவார குழியில போடுறாங்க. அப்போ அரசர் அங்க கூடி இருக்கிற ஊர் மக்களை பார்த்து, நான் இங்கு கட்டப்போகும் கோவில் என்னால் மட்டும் கட்டப்படும் கோவில் இல்லை, இந்த தஞ்சையால் கட்டப்படும் கோவில். எனவே இந்த தஞ்சையின் மக்களான நீங்களும் உங்களால் முடிந்ததை இந்த அஸ்திவார குழியில் போடுங்கள் அப்படின்னு சொல்றாரு. அரசர் அந்த மாதிரி சொல்ல கூடியிருந்த ஊர் மக்கள் இருந்து ஒருத்தன், எங்களால் பெரிதாக என்ன போட்டு விட முடியும், எங்களிடம் என்ன இருக்கிறது அரசே அப்படின்னு கேட்கிறான். மக்கள் இந்த மாதிரி சொல்றதை கேட்ட அரசர், விலை உயர்ந்த ஆபரணங்களைத்தான் போட வேண்டும் என்று அவசியம் இல்லை, இந்த கோவில் நிலைத்து நிற்க வேண்டும் என்று இறைவனை வேண்டி ஒரு கல்லை எடுத்து போடுங்கள். அவ்வாறு அன்புடன் வேண்டுதலுடன் உங்களால் போடப்படும் கல்லை விட விலை உயர்ந்தது இந்த உலகத்தில் எதுவும் கிடையாது அப்படின்னு அரசர் சொல்றாரு. அரசர் அதோட நிறுத்தாம, யாரெங்கே, நாம் கோவில் கட்டுவதற்காக அழைத்து வந்த அனைத்து சிற்பிகளையும் இங்கு வர சொல்லுங்கள். இந்த தஞ்சை மக்கள் கொடுக்கும் ஒவ்வொரு கல்லிலும் அவர்களது பெயரை பொறிக்க சொல்லுங்கள். பிறகு அவரவர்கள் பெயர்கள் பொறிக்கப்பட்ட கற்களை மக்கள் அஸ்திவாரத்தில் போடட்டும் அப்படின்னு உத்தரவு போடுறாரு. அரசருடைய உத்தரவின்படி கோவில் கட்டுறதுக்காக கூட்டிட்டு வந்த எல்லா சிற்பிகளும் அந்த இடத்துக்கு வர்றாங்க. தஞ்சை மக்கள் கொடுக்கிற ஒவ்வொரு கற்களிலும் சிற்பிகள் அவங்களுடைய பெயரை பொறித்து கொடுக்க, அதுக்கப்புறம் அந்த கற்களை மக்கள் அஸ்திவாரத்துல போடுறாங்க. இந்த நிகழ்வு நடந்துகிட்டு இருக்கும் பொழுது மக்கள் கூட்டத்தில இருந்து வயசான முதியவர் ஒருத்தர் நடந்து வர்றாரு. அந்த முதியவர் பார்த்ததும் அரசர் அவர் பக்கத்துல வேகமா போய், கருவூர் தேவர் அவர்களுக்கு எனது வணக்கம், நீங்கள் இந்த அஸ்திவார பூஜைக்கு வருகை தந்ததில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் அப்படின்னு பணிவா சொல்றாரு. கருவூர் தேவர், என்னுடன் வா அப்படின்ற மாதிரி கை அசைக்க 2 பேரும் எங்கேயோ நடந்து போறாங்க. அந்த முதியவர் அரசரை அந்த அஸ்திவாரத்துடைய கிழக்கு மூலைக்கு அழைச்சிட்டு போறாரு.
அதுக்கப்புறம் அவருடைய ஆடையில முடிஞ்சு வச்சிருக்கிற ஒரு சிவப்பு நிற கல்லை வெளியில எடுத்து அந்த கல்லை அரசர்கிட்ட கொடுக்கிறாரு. அரசர் அந்த சிவப்பு நிற கல்லை பார்த்து, பார்ப்பதற்கு சிகப்பு நிற ரத்தின கல் போல் இருக்கிறது, இது ஏதாவது விசேஷமான கல்லா குருதேவரே அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு கருவூர் தேவர், ஆமாம், இது விசேஷமான மற்றும் அரிதான கல். உலகத்திலேயே இது போல் மொத்தம் 3 கல் மட்டுமே இருக்கிறது. இந்த கல்லை அஸ்திவாரத்தின் குழியில் போடு அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அரசர், அதனை உங்கள் கையால் நீங்களே போடுங்கள் கருவூர் தேவரே அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு கருவூர் தேவர், நீயே போடு என்கின்ற மாதிரி சைகை செய்ய அரசரும் கருவூர் தேவரை வணங்கிட்டு அந்த கல்லை அஸ்திவார குழியில போடுறாரு. அந்த கல்லு ஆழமான அஸ்திவார குழியில விழுந்த அடுத்த செகண்ட்ல சிகப்பு நிறத்துல ஒளிருது. அதை அரசரும் பாக்குறாரு. இப்போ நிகழ்காலத்துக்கு வரலாம். இப்படியா அரசர் அந்த கல்லை பத்தின கதையை சொல்லி முடிக்கிறாரு. அந்த கதையை கேட்டு 2 பேரும் அந்த கல்லை பத்தி பேசாம அரசர் அவரது நாட்டு மேலையும் அவருடைய நாட்டு மக்கள் மேலையும் வச்சிருக்கிற அன்பை பத்தி பேசி பாராட்டிட்டு இருக்காங்க. அதை கேட்ட அரசர், பாழா போன அந்த பாராட்டை விடுங்க, முதல்ல இந்த கல்லை பத்தி பேசுவோம் அப்படின்னு கோபமா சொல்றாரு. அரசர் அந்த மாதிரி கோபத்தோட கத்த ஐசக்கும் ஆஷ்லேவும் 2 பேரும் அசடு வலிஞ்சுக்கிட்டே சிரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஐசக், அரசே, நீங்க சொல்றதை வச்சு பார்த்தா இந்த உலகத்துல இருக்கிற ராஜராஜ சோழன், அதாவது இந்த உலகத்துல இருக்கிற நீங்களும் தஞ்சை பெரிய கோயிலை கட்டியிருக்கீங்க. அதே மாதிரி அந்த கோவிலுடைய அஸ்திவாரத்துல இந்த சிவப்பு நிற கல்லை போட்டிருக்க வாய்ப்பு இருக்கு. அப்படி இருக்கிற பட்சத்துல இந்த சிகப்பு நிற கல்லு பாதுகாப்பா தஞ்சை பெரிய கோயிலோட அஸ்திவாரத்துல தூங்கிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றான். ஐசக் சொன்ன இந்த விளக்கத்தை கேட்ட ஆஷ்லே, உங்க உலகம் மாதிரியே இந்த உலகத்திலயும் தஞ்சை பெரிய கோயில் கட்டப்பட்டிருக்கு, ஆனா அங்க நடந்த மாதிரியே இங்கேயும் நடந்திருக்கும் அப்படின்றதுக்கு 50-50 தான் சான்ஸ் இருக்கு. நாம 100% கன்ஃபார்ம் பண்ணாம அந்த கல்லை எடுக்க போய் கடைசியில அங்க கல்லு இல்லைன்னா என்ன பண்றது அப்படின்னு புத்திசாலித்தனமா ஒரு கேள்வியை கேட்கிறான். ஆஷ்லே கேட்ட இந்த கேள்விக்கு ஐசக்கும் அரசரும் 2 பேரும் 100% எப்படி உறுதி பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆஷ்லேவும் கூட சேர்ந்து யோசிக்க ஆரம்பிக்கிறான். இந்த மாதிரி இவங்க யோசிச்சுக்கிட்டு இருக்க அப்போ திடீர்னு ஐசக், ஐ காட் இட் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே கத்துறான். ஐசக் இந்த மாதிரி சிரிக்கிறத பார்த்த அரசரும் ஆஷ்லேவும், என்னாச்சு, ஏன் கத்துற, கன்ஃபார்ம் பண்றதுக்கு வழியை கண்டுபிடிச்சிட்டியா அப்படின்னு ஆஷ்லே ஆர்வமா கேட்கறான். ஐசக்கும் ஆமா அப்படின்ற மாதிரி தலையை அசைச்சிட்டு அவனுடைய திட்டத்தை விளக்கி சொல்ல ஆரம்பிக்கிறான். இவங்க இருக்கிற இடத்துல இருந்து ஒரு ட்ரோனை இந்த உலகத்துல இருக்கும் தஞ்சை பெரிய கோயிலுக்கு அனுப்பி அந்த கோவிலை முழுமையா சோதனை செய்யணும். அரசருடைய உலகத்துல நடந்த மாதிரியே இந்த உலகத்திலையும் அந்த கல் அஸ்திவாரத்துல போடப்பட்டிருந்தா இவங்களால அனுப்பப்படுற அந்த ட்ரோன் செய்யற சோதனை மூலமா கண்டுபிடிச்சிட முடியும் அப்படின்றதுதான் ஐசக்குடைய திட்டம். ஐசக் அவனுடைய திட்டப்படி ஒரு சின்ன ட்ரோனை செலுத்தினான். அந்த ட்ரோன் அவனுடைய ஆராய்ச்சி கூடத்திலிருந்து கிளம்புது. ஐசக் மண்டேவுடைய ஹெல்ப் மூலமா தஞ்சை பெரிய கோயிலுடைய தற்போதைய இடத்தை கண்டுபிடிச்சு அந்த தகவலை அந்த குட்டி ட்ரோனுக்கு அனுப்ப அந்த ட்ரோனு நேரா கோவிலை நோக்கி போகுது. ஐசக் ஒரு பக்கம் சிஸ்டம் மானிட்டரே பார்த்து உட்காந்துட்டு இருக்கான். அரசர் ஒரு பக்கம் ட்ரோன் போன திசையவே பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்காரு. ஆஷ்லே அவ ஒரு பக்கம் பதட்டமா உட்காந்துட்டு இருக்கா. இப்படி 3 பேரும் அந்த ட்ரோன் எப்போ தஞ்சை பெரிய கோயிலுக்கு போகும், எப்போ தகவல் அனுப்பும் அப்படின்னு பதட்டமா காத்துட்டு இருக்காங்க. ஸோ இங்க நம்மளுடைய சாப்டர் 16 பார்ட் 1 முடியுது. ஸோ ஐசக், அரசர், ஆஷ்லே இன்னொரு கல் எங்க இருக்குன்ற விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டாங்க. பட் தஞ்சை பெரிய கோயிலுடைய அஸ்திவாரத்துல உண்மையிலேயே இருக்கா அப்படின்றத 100% கன்ஃபார்ம் பண்ண ஒரு ட்ரோனை அனுப்பியிருக்காங்க. அந்த ட்ரோன் சேஃபா கோயிலுக்கு போகுமா, அது அனுப்புற தகவல் இவங்க எதிர்பார்த்த மாதிரி இருக்குமா, இதை பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா காத்துருங்க. அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடை பெறுங்க. ஒரு கதை சொல்லவா?